ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தீராக்குட்டிக்கு எட்டுக்குடி முருகன் கோயிலில் காது குத்த போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. ரொம்ப அதிகமான கூட்டம். அது நாங்கள் போன டயத்தில் ரொம்ப சுபமுகூர்த்தம் தினம் அப்படிங்கிறதுனால நல்ல கூட்டமாக இருந்தது. அதுக்கு முதல்ல நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம். 1 by 1ஆகவே வந்து காது குத்துறதுக்கும் சீக்கிரமாகவே வந்து நமக்கு குத்தி விட்டுருந்தாங்க. அதுக்கு தாய்மாமன் மடியில் தீராக்குட்டியும் சேர்த்து உட்கார வச்சாச்சு. அதுக்கு மாலை போட்டு அங்கே காது குத்துறவங்களே அந்த விசேஷம்லாம் செஞ்சிடுறாங்க. அந்த சம்பிரதாயம்லாம் அங்கே வந்து குத்து விளக்கு எல்லாமே ரெடிமேடாகவே இருக்க வச்சுருக்காங்க. நம்ம வந்து வருஷத்தட்டு என்னென்ன நமக்கு ஃபார்மாலிட்டிஸோ அதெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போனால் போதும். தீராக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடித்ததுனால அங்கேயே தான் மொட்டை அடித்தோம். ஆனால் அன்றைக்கே நாங்கள் காது குத்தணும். அதனால் நல்லா ஒரே டயத்துலேயே நமக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அவங்க நல்லா காது குத்துறவங்க நல்லா சீக்கிரமாகவே நல்லா சூப்பராக வந்து பண்ணிவிட்டாங்க. சீக்கிரமாகவும் அதேமாரி பண்ணிவிட்டாங்க. குத்துறது ரொம்ப ஃபஸ்ட்டு தான் வலிச்சது அவளுக்கு. ரொம்ப தூரம் ரொம்ப நாளே அழுவல. ஓரளவு தான் அழுதா. அதனால் ரொம்ப குழந்தைங்களெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஹேண்டில் பண்ணாங்க அவங்க. தீராக்குட்டி அப்படியே உட்காந்துக்குதா பார்த்துட்டு 1.5 வயசில் தான் 1 வயசு தான் ஆணுச்சு. அப்போ தான் நாங்கள் அதை குத்தினோம். கரெக்டாக அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சபையில் உட்கார வச்சுட்டு சர்க்கரை போடணும் அப்படிங்கிறதுனால சர்க்கரை கொடுத்தாச்சு. தீராக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு வாயில் சர்க்கரை போட்டோம். அதனால அதை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. அவள் என்னன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கா. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளேயே வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு முன்னாடி வருஷத்தட்டு எல்லாத்தையும் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பண்ணியாச்சு. இப்போ வந்து காதில் வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா மார்க் பண்ணிட்டேன்னா கையால் தான் குத்துறது, கன் ஷூட்டு கிடையாது, கையால் தான் குத்துறோம். அதனால் வந்து மார்க் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த 2 இடத்துலையும் கரெக்டாக வந்து புள்ளி குத்திருக்காங்க. குத்திட்டு நான் அப்பா அண்ணன் எல்லோரும் வந்து போய் உட்காந்தாச்சு. தலையை வந்து நல்லா டைட்டாக பிடிக்க சொன்னாங்க. அதனால் பிடிச்சிட்டோம். அவள் பிடிக்கும் போதே அவள் வந்து என்ன பண்ணான்னா அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குத்தியாச்சு. குத்துறாங்க. எல்லோரும் சேர்ந்து தலையை முடித்தோடனே அவள் வந்து ரொம்ப வந்து கத்த ஆரம்பிச்சிட்டு. ஆனால் சீக்கிரமாக வந்து குத்திட்டாங்க. ரொம்ப நாளைக்கு டைம் எடுக்கல. ஒரு 2 செகண்ட்குள்ளேயே நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 காதையுமே வந்து குத்திட்டாங்க. ஆனால் அப்போதைக்கு தான் அழுதா. அதுக்கப்புறம் டக்குன்னு கையை விட்டோடனே அப்படியே ஒன்றும் தெரியல அவளுக்கு. சின்ன பிள்ளைங்கிறதுனால 1 வயசு தானே ஆணுச்சு. அதனால் வந்து ரொம்ப காது முத்தலை. அதனால் ஈஸியாக வந்து நமக்கு வந்து ஸ்மூத்தாக உள்ளார போயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் ஒரே பரபரப்பாக இருந்தோம். ஐயோ கத்துறாளா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே தெரியல. அடுத்தடுத்தது 1 by 1ஆக வந்து லைனில் வந்து க்யூவில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. வேறு அது பக்கத்தில் கல்யாணம் வேறு. அன்றைக்கி ரொம்ப சுபமுகூர்த்த தினங்கிறதுனால கல்யாணம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தது. ஃபுல்லாக அது ஒரு நாளைக்கு 100 கல்யாணம் போல் அன்றைக்கி நடந்திருக்கும் போல இருக்குது. அதனால் ரொம்ப வந்து ரஷ்ஷாகவே இருந்துச்சு எட்டுக்குடி கோயிலில். நாங்கள் ஃபுல்லாக வந்து காதை முடிச்சுட்டு சந்தனத்தை வந்து வச்சுட்டாங்க. சந்தனத்தை வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு அடுத்தது ஃபார்மாலிட்டிஸ் படி அம்மாட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கொடுத்தாங்க. அடுத்தது ஆலங்கரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த இடத்த விட்டு எந்திரிங்க, அதுக்கப்புறம் தான் ஆலங்கரைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு ஆலங்கரைக்கணும். ஆலங்கரைச்சாச்சு. பயந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஆலங்கரிச்சிட்டு ஒரு நல்ல விதமான ஒரு காது குத்து நிகழ்வு வந்து முடிஞ்சிச்சு. இதை நாங்கள் யாருக்குமே மொட்டை அடிக்கிற வீடியோ வந்து முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள், நாங்கள் எப்படி மொட்டை அடித்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வருஷத்தட்டெல்லாம் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டேன்னா அடுத்த ஷிஃப்ட் வந்து காது குத்த போயிட்டாங்க வேறு ஒருத்தவங்க. அதனால் 1 by 1ஆக இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்தது நானும் தீராவும் மொட்டை அடித்து காது குத்துனதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அழகாக வந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.